A paint company asked a group of students about their favorite colors and made a pie chart of their pie. Use the information to answer the following questions. ஸோ நமக்கு இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷினாக நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பை சார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நம்ம முதல்ல போட்டு, இப்போ நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எப்பயுமே வந்து டோட்டல் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு தான் நம்ம அதை பிரேக் பண்ணோம், ரைட்? டோட்டல் பர்சன்டேஜ் ஈக்குவல் 100. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பிங்க் எவ்வளவு வந்திருக்கு, பிங்க் 30%, நெக்ஸ்ட் ரெட், ரெட் 20, ப்ளூ, ப்ளூ 25, கிரீன், கிரீன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 50. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 5 + 5 10, 0, ரிமைண்டர் 1, 4, 6, 8, 9, 90%. அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எல்லோ, எல்லோக்கு பர்சன்டேஜ் எப்படி பண்ணுவோம் பாத்தீங்கன்னா டோட்டல் பர்சன்டேஜ் 100 மைனஸ் மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருது 90. ஸோ வாட் இஸ் த எல்லோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ பர்சன்டேஜ் இஸ் 10%. அப்போ நம்ம இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு 10% கண்டுபிடிச்சோம். இப்போ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 10%னா ஓகே, நெக்ஸ்ட் 10%னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு டோட்டலா எவ்வளோ 100%. அப்போ 100%னா எத்தனை வரும், 10% is 50 means 100னா என்னது, 10 multiplied by 10 தானே 100. அப்போ 10 into 50 students. So total number of students will be 500. Clear? 10% 50 students. Now 100% எவ்வளோ, 10 multiplied by 50, that is 500 students. அப்போ நம்ம டோட்டலா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், 500 students கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு ரெட் பிங்க்லலாம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் பிங்க் போடுறேன், ஓகேவா? பிங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நம்ம எல்லோல இருந்து போறோம். ஸோ எல்லோ, எல்லோ பார்த்தீங்கன்னா 10%, 10% இஸ் 15. வாட் இஸ் 30%? 30 எப்படி வரும், 10 into 3 வருமா? அப்போ 3 into 50. ஸோ 30 can be written as 3 into 10. ஆமா தானே? ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ 30% பாருங்க, 10% 50னா 1%க்கு எவ்வளோ, 1%க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 divided by 10. அப்போ 30%க்கு எவ்வளோ, 50 divided by 10 into 30. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், தட் இஸ் 150. ஸோ ஹியர் பிங்க், பிங்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெட், ரெட் ஈஸியா போட்டுரும், சரியா? 10%, 10%, 50 ஸ்டூடெண்ட். அப்போ 20% எவ்வளோ, 100 ஸ்டூடெண்ட். முடிஞ்சு போச்சு. ஸோ ரெட் 100 ஸ்டூடெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூ, ப்ளூ பார்த்தீங்கன்னா 25%. ஸோ 25%க்கு கேட்குறாங்க. நம்ம எதுல இருந்து வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் 10% எடுத்துக்கிறேன். ஸோ 10%னா 50 ஸ்டூடெண்ட் அண்ட் வாட் இஸ் 25%? ஸோ 10%னா 50 ஸ்டூடெண்ட். இப்போ 1%னா என்னது, 50 by 10. இப்போ 25%னா எவ்வளோ, 50 by 10 multiplied by 25. கிளியரா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறோம். 5 5 are 25, remainder 2, 5 2 are 10, 11, 12. So blue is 125. கிளியரா? நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன இருக்கு, green. ஸோ green 15% கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி போடலாம். 10%னா 50 ஸ்டூடெண்ட்ஸ், 1%னா எவ்வளோ, 50 by 10. அப்போ 15%னா எவ்வளோ, 50 by 10 multiplied by 50. ஓகேவா? ஸோ நான் இந்த 2 5 கேன்சல் பண்ணுறேன். 2 5 are 10, இங்கே 3.
இப்போ இதை நான் 2 ஆல் கேன்சல் பண்ணா இங்க 25. So 25 multiplied by 3 is 75. அப்போ green will be 75. அப்புறமா yellow is 50. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 500 வரணும். அதுதான் பார்க்கலாமா? So 5 plus 5 is 10, remainder 1, 6, 8, 15, 20, remainder 2, 5. டோட்டலா எவ்வளோ? 500 கூட. ஓகேவா? ஸோ இப்போ பிங்க் எத்தனை பாருங்க, இங்க 150. ரெட் எத்தனைன்னு பார்த்தோம்னா 100. ப்ளூ எத்தனைன்னு பார்த்தோம்னா 125. green என்னன்னு பார்த்தோம்னா 75. இப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாட் percentage ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர்? இப்போ டைரக்ட் கொஸ்டின். ரெட் கலர் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்ததா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் green கலர்? இப்போ green கலர் பாருங்க, green கலர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 75 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் green கலர். வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ப்ளூ? இப்போ ப்ளூ கலர் ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 25/100. ஸோ பர்சன்டேஜ் என்னது? பர்சன்டேஜ் மீன்ஸ் 100க்கு எவ்வளோ? இப்போ இது 125, இது 425. தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ ஆன்சர் என்ன? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ப்ளூ வந்து 1/4. அடுத்தது ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக் ரெட் கலர்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 500 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ டிட் நாட் லைக் ரெட் கலர்னா தே லைக் என்ன கலர்? என்னென்ன கலர் தே லைக் அப்படின்னு பார்த்தோம்னா பிங்க் பிடிச்சிருக்கு, ப்ளூ பிடிச்சிருக்கு, கிரீன் பிடிச்சிருக்கு, எல்லோ பிடிச்சிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா நமக்கு ஆன்சர். அது இல்ல அப்படி பண்ணலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் விச் டு நாட் லைக் ரெட் கலர்னா ரெட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 100 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதை சப்ராக்ட் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். 100 பீப்புளுக்கு ரெட் பிடிச்சிருக்கு. அதை நம்ம செப்பரேட் பண்ணனா நமக்கு என்ன வரும்? 400 வரும். ஸோ 400 ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் லைக் ரெட் கலர். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்ததா 5th ஒன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பிங்க் ஆர் ப்ளூ? ஸோ பிங்க் பார்த்தீங்கன்னா எத்தனை? 150. ப்ளூ பார்த்தீங்கன்னா 125. இங்க பிங்க் ஆர் ப்ளூ கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஆட் பண்றீங்கன்னா இப்போ பிங்க்கும் பிடிக்கும், ப்ளூவும் பிடிக்கும் அப்படின்றவங்க தான் அதை நம்ம ஆட் பண்றோம். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 275 வருமா? 125, 150 ஆட் பண்ணோம்னா 5, 7, 275. ஸோ 275 பீப்புள் லைக் என்னது? பிங்க் இல்லைன்னா ப்ளூ. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஒரு கலர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 275 பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ்க் அபவுட் ஃபேவரட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எல்லாத்துக்கும் சேர்ந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 500. இதுல கிளியரா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பெர்சன்டேஜ்ல இருந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கன்வெர்ட் பண்றது தான் நமக்கு இது. சரியா? 10%க்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ்னா 100%க்கு எவ்வளோ? 500. ஸோ அப்படியே போட வேண்டியதுதான். அதே மாதிரி 10%க்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ்னா 30%க்கு என்னது? மல்டிப்ளை பை 3 150. சரியா? இப்போ இங்க 25ம் 15 மட்டும் தான் நீங்க இன்னொரு கால்குலேஷன் போட வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான். 10% பீப்புள் லைக் ஹவு மச் 50 ஸ்டூடெண்ட்ஸ்னா 25%. ஸோ இது நம்ம ஃப்ராக்ஷன்ல வரும் அப்படின்றதுனால என்ன பண்றோம்? திஸ் ஒன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் மல்டிப்ளைட் பை 10 டிவைடட் ஈக்குவல். ஸோ நம்ம டைரக்ட் வேரியேஷன் இதை வந்து இங்க போடணும். இங்க எக்ஸ் மல்டிப்ளைட் பை 10 ஈக்குவல் 50 into 25. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 50 பை 25 பை 10. ஸோ கேன்சல் பண்ணோம்னா கிளியரா? ஸோ இது மட்டும் கால்குலேஷன் போட்டோம்னா மற்றது எல்லாமே நம்ம ஈஸியா